மோடி என்பது ஒரு ஜாதியின் பெயர் அல்ல. அதுதான் உண்மை. முஸ்லிம்ஸ்ல கூட மோதின்னு சர்நேம் உண்டு, எனக்கு தெரியும். இவருக்கு நம்ம பிரதமருக்கு இருக்கு, நீரவ் மோடின்னு சொல்லி இருக்கு. இந்த இதுல ஐபிஎல் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு பாவம் சில குற்றச்சாட்டுனால பயந்துட்டு வெளிநாட்டு ஓடி போயிட்டாரு. அந்த பையன் பேரும் மோதின்னு தான் இருக்கு. ஆனா மோதிங்கிற ஒரு ஜாதி பேர் கிடையாது. ஆனா அதை சரியா அனலைஸ் பண்ணாம உயர் நீதிமன்றம் வரைக்கும் அவருடைய இது செல்லும், பதவி இழப்பு செல்லுங்கிற மாதிரி அந்த தண்டனை கொடுத்தது சரிதான்னாங்க. உச்ச நீதிமன்றம் தான் சொன்னாங்க, இல்லை இது சரியாக விசாரிக்கப்படவில்லை, நீங்க திரும்ப விசாரிங்கன்னு சொல்லி அனுப்பின உடனே ஏன் இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்காம வச்சிருக்காங்க? ஏன் மறுபடியும் விசாரிக்க வேண்டியதானே? அந்த கேஸ் ஏன் அப்படி கடக்க போட்டாங்க? அதனால இதுக்கு ராகுல் காந்தி பயப்படலை, நான் பயப்படுறேன். உண்மையிலே இவ்வளவு தூரத்துக்கு வெளிப்படையா வந்து இந்த நாட்டுடைய என்னென்ன இந்த நாட்டுல இந்த இதை பற்றி என்ன சொன்னாரு, இது 1000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் கருத்தியல் யுத்தம் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இப்ப மகாத்மா காந்தி வந்து கொல்லப்பட்டது ஒரு முஸ்லிம்னால இல்ல, அவர் கொல்லப்பட்டது ஒரு இந்துவால. அவரை கொன்ன இந்து வந்து எதுக்காக வேண்டி கொண்டாரு? அவர் சொல்லியிருக்காருல, இவர் வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றாரு, நிறைய காரணங்கள். இவர் சனாதனத்துக்கு எதிர். இப்ப இவர் வந்து ஆஷ் துரையை வந்து சுட்டு கொண்டாரு வாஞ்சிநாதன். வாஞ்சிநாதன் வந்து பெரிய தேசபக்தனா? ஒண்ணும் கிடையாது. அப்படி ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அவருடைய இதுல வந்து என்ன எழுதியிருக்காரு, நம்முடைய சனாதன தர்மத்தை போட்டு காலில் போட்டு மிதிக்கின்ற மிலேச்சன், மாட்டுக்கறி தின்பவன். இதுதான் அவரை சுட்டு கொண்டதுக்கு காரணம். ஏன் ஒரு அந்த ரோட்ல வந்து கர்ப்பிணியா இருந்த ஒரு ஷெட்யூல் காஸ்ட் பொண்ணு வந்து அந்த ரோட்டுக்குள்ள அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க உள்ள வைதீகவாதிகள்லாம் சொன்னாங்க. வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தவர், ஆஷுக்கு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தவர் ஒரு முஸ்லீம். ஆஷ் வந்து அவர்கிட்ட சொன்னார், எடு வண்டியை, இந்த பொண்ணை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படின்னாரு. ஒண்ணு இல்லைங்கய்யா, இது பெரிய பிரச்சனையா வந்துடணும்னு கையில சாட்டையை வச்சுக்கிட்டு இவர் வந்து அந்த எதிர்த்து நின்றவங்களெல்லாம் அடிச்சு விரட்டிட்டு அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் விட்டார். ஆஷுக்கு 2 முகம் இருந்தது. ஏகாதிபத்திய முகம், நம்முடைய வஉசியுடைய கப்பலை காலி பண்ணதே ஆஷ் தான், அது ஒரு முகம். இன்னொரு முகம் இந்த சோசியல் ரிஃபார்ம்ஸ். இந்த சோசியல் ரிஃபார்ம்ஸ் அவர் பண்ணது உண்மை. இவர் கொல்லப்பட்டது வந்து ஏகாதிபத்தியவாதிங்கிறதுக்காக இல்லை, அவர் சோசியல் ரிஃபார்ம்ஸ் பண்ணாருங்கிறதுக்காக தான். இப்ப அதே மாதிரி தான் எனக்கு வந்து பயம், யாராவது ஒரு ரேடிக்கலிஸ்ட் ஒரு முட்டாள் வந்து என்ன மோடி வந்து என்ன நினைப்பாரு, இவர் அரசியல் தோற்க வேண்டும் நினைப்பாரு, அவ்வளவுதான் பிரதமர் நினைப்பாரு, அதுக்கு மேல நினைக்க மாட்டாரு. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் வந்து நேஷனல் லாங்குவேஜ் ஆஃப் பங்களாதேஷ் எழுதுற மாதிரி எவனா ஒருத்தன் கீழே இருக்க ஒரு மடையன் வந்து ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது தப்பா பண்ணிடக்கூடாது அப்படின்னு நான் தான் பயப்படுறேன். எல்லாருமே பயப்படுறேன். ஏன்னா இன்னைக்கு நாட்டுல வந்து அப்படிப்பட்ட வன்முறைகள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குங்கிறது கவலைக்குரிய விஷயம். நான் நினைக்கிறேன் இவருக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் மறுபடியும் வந்து இது பண்ணணும், ரீஇன்ஸ்டேட் பண்ணணும். பிரதமரை தவிர யாருக்குமே இல்லைன்னு காலி பண்ணி வச்சிருக்காங்க. இட் ஷுட் பி ரீஇன்ஸ்டேட்டட் ஃபார் ராகுல் காந்தி.